எல்லோருக்கும் வணக்கம். இது ஏன் நான் மைக்கை ஆட்டுறேன்னா, இந்த வீடியோவும் வைரல் ஆகி மதகஜராஜா எப்படி ஹிட் ஆக்குனீங்களோ அதே மாதிரி ரெட் ஃப்ளவர் படமும் இந்த உலகம் முழுக்க இந்த விழாவோட வீடியோ போய் சேர்ந்து ரெட் ஃப்ளவர் படம் பார்க்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன். அதனால தான் இந்த செய்கை செஞ்சேன். மேடையில் இருக்கிற எனக்கு பிடிச்ச ஜாம்பவங்கள், எனக்கு பிடிச்ச நண்பர்கள், சினிமா சார்ந்த நண்பர்கள், வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்கள் நண்பர்கள், ஊடக நண்பர்கள், வெல்விஷர்ஸ் எல்லோருக்கும் நான் காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல உங்கள் எல்லோருக்கும் பி வாசு சாராக தெரியும், லெஜெண்டரி ஃபிலிம் மேக்கர். எனக்கு பி வாசு அங்கிள். பி வாசு சார் வந்ததுக்கு ரொம்ப நான் இந்த குழு சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பி வாசு நிறைய இயக்குநர்கள் ஒரு படம் 2 படத்துலேயே அப்படியே போயிடுறாங்க. ஆனால் இன்றைய வரைக்கும், அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இன்னும் பி வாசு சார் நம்ம மனசில் நிற்கிறாருன்னா தட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் films and that's because of his vision. அதே மாதிரி எனக்கு பிடிச்ச நிறைய நடிகர்கள் என்னோட நண்பர்களாக இருக்கிற அஜய் ரத்னம் சார், சுரேஷ் மேனன் சார், எங்கள் வயசுக்கு இணையாக இருக்கிற வைஜி மகேந்திரன் சார், ஜான் விஜய் டார்லிங் எல்லோரும். அதே மாதிரி டாக்டர் சுராஜ் சார். நிறைய பேருக்கு பட்டம் கொடுக்குறாங்க டாக்டரு, இவருக்கு முதல்ல கொடுக்கணும். ஏன்னா டாக்டர்கிட்ட நம்ம போகிறது சிகிச்சைக்காக. அப்பா சந்தோஷமாக வெளில வந்தோம், நம்ம சரியாக இருக்கும். ஏன் டாக்டர் சுராஜ்னு சொல்கிறேன்னா, நிறைய பேர் அவரோட காட்சிகள் நிறைய ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எனக்கு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு 10-10:30 தான் அவங்களுக்கு டைமே கிடைக்கும். நிறைய எக்ஸ் ஜட்ஜஸ்ஸு, சர்ஜன்ஸு, டாக்டர்ஸ் எல்லோரும் பார்க்குறது ஆதித்யா சேனல், சிரிப்பொலி சேனல். அதில் இவர் இயக்குன என்னோட படமும் உட்பட இவர் இயக்குன பல படங்களில் வடிவேலண்ண காமெடி, சுராஜ் சாரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அவங்களுக்கு மெடிசனா. அவங்களுக்கு அன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே இறக்குறது அவரோட திரைப்படங்களில் வர நகைச்சுவை காட்சிகள். ஸோ அந்த வகையில் அதனால தான் டாக்டர் சுராஜ் சார்ன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் சார். யூஸ்வலாக ஹீரோ தான் கெட்டப் மாற்றி வருவாங்க ஃபங்க்ஷனுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இயக்குனர் கெட்டப் மாற்றி வந்திருக்காரு. முதல்ல இந்த விழாக்கு இப்படி அரங்கம் நிறைந்த ஒரு காட்சியா அளிக்குதோ, அதே மாதிரி இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்போது இதே மாதிரி அரங்கம் நிறைந்த காட்சியை பார்க்கணுன்றது என்னோட ஆசை. ரொம்ப நன்றி. நீங்க முதல்ல ரெட் ஃப்ளவர் திரைப்படத்துக்கு இந்த விழாக்கு வந்ததுக்கு எல்லோரும் ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க. இல்லைங்க, இது என்னோட கடமை. தயவு செஞ்சு இந்த சின்ன படம் பெரிய படம் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இந்த வெள்ளி திரையில என்ன காணப்படுதோ அதுதான் படம். அது சின்ன ஹீரோ இருந்தாலும் பெரிய ஹீரோ இருந்தாலும் புதுமுக இயக்குனர் இருந்தாலும் பெரிய இயக்குனர் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் திரைப்படம். ஸோ அந்த வகையில் என்னோட கடமையாக என் நண்பன் போராளி விக்னேஷ் அவர்களுக்காக நான் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு, எல்லோருக்கும் வேலை இருக்கும், பட் இருந்தாலும் இந்த வேலை ரொம்ப முக்கியமான வேலை. நான் விக்னேஷ்க்கு உறுதுணையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு நான் வரேன்னு நான் சொன்னது காரணம் அவர் அவர் மனசார பேசினார் பாருங்கண்ணா. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அவமானங்கள் தாங்கி எவ்வளோ முயற்சிகள் பண்ணி இந்த திரைப்படத்துக்கு வரைக்கும் வந்திருக்காருன பயணம். அது அவரோட வழியில் எனக்கும் அந்த அந்த உணர்வு இருக்கு. ஸோ அந்த வகையில் விக்னேஷ் அவர்களுக்கு இந்த திரைப்படம் ரெட் ஃப்ளவர் மிகப்பெரிய திருப்பு முனையா இன்னொரு இன்னிங்ஸ் தொடக்கத்துக்காக விக்னேஷ்க்கு அமையணும் நான் வாழ்த்துறேன். விக்னேஷ்க்கு
புதுமுக இயக்குனர் ஆண்ட்ரூ பாண்டியன் இந்த காட்சிகள் பார்த்தோம், ட்ரெய்லர் பார்த்தோம், மோஷன் போஸ்டர் பார்த்தோம், சாங்ஸ் பார்த்தோம். திரு ஆண்ட்ரூ பாண்டியன் அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். பொதுவாக 2025 என்ன நடக்குது, நடைமுறை செயல் என்ன நடக்குதுன்னு பண்ணுறதுக்கே பல இயக்குநர்கள் திண்டாடுறாங்க. ஆனால் இவர் 2047 என்ன நடக்க போகுதுன்னு ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து ஒரு கதை பண்ணியிருக்காரு. அது இன்ஃபேக்ட் எவ்ரி ஒன் வாஸ் ஸ்பீக்கிங் அபவுட் ஹிஸ் விஷன். ஐ விஷ் ஆண்ட்ரூ பாண்டியன் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி. அண்ட் இந்த விழா நாயகன் சந்தோஷ் ராம், இசையமைப்பாளர், வாழ்த்துக்கள். உங்கள் பாடல்கள் பார்த்தோம், ரொம்ப பக்கபலமாக இருந்திருக்கீங்க. சினிமாட்டோகிராஃபர் அண்ட் அஃப்கோர்ஸ் எவ்ரி ஒன் இன்க்ளூடிங் த ஹீரோயின் அண்ட் த என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ. ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ ஆல் த வெரி பெஸ்ட். விக்னேஷ், ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். எல்லாரும் கதாநாயகர்கள் எதிர்பார்க்கறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு வேணும். நம்ம என்னதான் நம்ம திறமைசாலி அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி, ஒரு வைரம் மாதிரி ஒருத்தர் வேணும். யாருன்னா தயாரிப்பாளர். உங்களுக்கு ஒரு பொக்கிஷமா மாணிக்கம் என்ற பேர்ல அவரே ஒரு பொக்கிஷமா மாணிக்கம் என்ற ஒரு பேர் உங்களுக்கு அதான் கடவுளா உங்களுக்கு ஒரு வைரம் கொடுத்துருக்காரு. அதுதான் திரு மாணிக்கம் அவர்கள். காளிகாம்பல் பிக்சர்ஸ் சார்பா மாணிக்கம் அவர்கள் இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்காரு. சார், வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி. மாணிக்கம் சார், நீங்கள் இந்த சொன்னாங்க இந்த படம் எனக்கு லாபம் வேணாம், எனக்கு இந்த படம் ஒரு லவ் ஃபார் த ஆர்ட்ன்றதுக்காக நான் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லை, நீங்கள் மறுபடி இந்த படம் வெற்றி அடையும். இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நிறைய விக்னேஷ் சொன்ன மாதிரி நிறைய இயக்குநர்கள் நிறைய திரைப்படங்கள் பண்ணணும். நீங்கள் இன்னொரு 2047 எப்படி இந்த திரைப்படம் காட்டினாங்களோ 2047 திரு மாணிக்கம் தயாரிப்பாளராக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். வெல்கம் டு த ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. மற்றபடி டார்லிங் ஜான் விஜய், என் டார்லிங் அஜயரத்னம் சார், என் டார்லிங் தலைவாசல் விஜய், எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃபார் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ மீடியா. நீங்கள் எப்போவுமே எல்லா திரைப்படங்களுக்கும், எங்கள் திரைப்படம் மட்டும் இல்லை, எல்லா திரைப்படங்களுக்கும் நீங்கள் ஆஜராகி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். எனக்கு பிடிச்ச 2 அரசியல்வாதிகள், ஒன்று பகத்சிங், ரெண்டாவது இடம் பெற்றவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவருக்கு ட்ரிபியூட் பண்ணி நீங்கள் தொடங்கினது ரொம்ப நன்றி. அது இன்னும் நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்றது ரொம்ப சந்தோஷம். அண்ட் அஃப்கோர்ஸ் சொன்ன மாதிரி 3 நாட்கள் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த படம் வெற்றியோட நம்புகிறேன். நிறைய பேர் வாட்ச் பார்த்துட்டே இருந்தாங்க. கவலைப்படாதீங்க. இந்த குழுக்கு மட்டும் இல்லை, எல்லா திரைப்படங்களும் தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக கதிரேசன் சார் எல்லாரும் வந்திருக்காங்க. நான் ஒரு விண்ணப்பம் நடிகர் சங்கம் சார்பாக, இன்னும் 3 மாத காலகட்டத்தில் நாங்கள் கவலைப்படாதீங்க, டைம் கன்ஸ்டன்ட் இருக்காது. நாங்கள் கட்ட போகிற அந்த ஆடிட்டோரியம் வெளியே நாங்கள் திறப்பு விழாக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல், சின்ன திரைப்படம் இப்போ எந்த திரைப்படமாக இருந்தாலும் உங்களுக்கு பயன்படும். நீங்கள் அந்த டைம் வாட்சே பார்க்க தேவையில்லை. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூனா அமையும், ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா அமையும். தயாரிப்பாளர் சங்கம் இருக்கிறதுனால நான் நடிகர் சங்கம் சார்ந்த உறுப்பினர்கள் இருக்காங்க. கதிரேசன் சாரும் இருக்கார், ஆஃபீஸ் பேர். அவர் சார்பாக நான் ஒரு விண்ணப்பம் உங்கள் எல்லோருக்கும் நான் வைக்கிறேன். பத்திரிகையாளர்கள் ப்ளஸ் யூடியூபர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் அண்ட் எக்ஸிபிட்டர்ஸ் அசோசியேஷன் சார்பாக அவங்களுக்கும் நான் விண்ணப்பம் வைக்கிறேன். இன்க்ளூடிங் கமலா தியேட்டர் உரிமையாளருக்கும் மற்ற உரிமையாளர்களும், இனிமே வரக்கூடிய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும்போது வெள்ளிக்கிழமை தயவு செஞ்சு ஒரு 3 நாளைக்கு மட்டும் 12 காட்சிகளுக்கு மட்டும் யாராவது ரிவ்யூ எடுக்கிறதுக்கு வராங்கன்னா, மைக்கு நீட்டிட்டு வராங்கன்னா, தயவுசெய்து தப்பாக நினைக்க வேணாம். நீங்கள் தப்பாக நினச்சாலும் ஐம் சாரி, ஐ ஹாவ் டு, என் ஆதங்கத்தை நான் தீர்க்கணும். நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டு படம் பார்த்துட்டு நீங்கள் அந்த மைக்கை நீங்கள் நீட்டிட்டு உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லிடுங்க. ஆனால் தயவு செஞ்சு அவங்கள ஒரு 3 days மட்டும் வெளியில் தப்பாக நினைக்க வேணாம். உள்ளார ப்ரெமிசஸ் இல்லாமல் வெளியில் அவங்கவுங்க வண்டி வாகனத்தில் ஏறி வெளியில் போகும்போது நீங்கள் அவங்கள போய் நீங்கள் வெளியில் கேட்டுக்கோங்க. அவங்களோட ரிவ்யூ கேட்க வேணான்னு நான் சொல்ல, வெளியில் கேளுங்க. ஆனால் தயவு செஞ்சு ஒரு 3 நாட்களுக்கு மட்டும் அந்த 12 காட்சிகள் மட்டும் எக்ஸிபிட்டர்ஸ் அசோசியேஷன் நான் ஒரு வேண்டுகோளை விண்ணப்பமாக வைக்கிறேன். உள்ளே மட்டும் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி உள்ளே எடுக்க வேணான்னு சொல்லுங்கள்.
வெளியில எடுத்துக்கோங்க. விமர்சனங்கள் கண்டிப்பா யார் முதல்ல விமர்சனம் போடுறதுன்னு ஒரு போட்டி இருக்கும், அது தப்பே கிடையாது எல்லாரும். ஆனா நீங்க உள்ள வந்து ஒரு டிக்கெட் வாங்கி நீங்க அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க கருத்து சொல்லிட்டு அப்புறம் மக்களோட கருத்து நீங்க சொன்னீங்கன்னா சூப்பரா இருக்கும். அந்த வகையில ஒரு நல்லா இருக்கும். எந்த படத்துக்கா இருந்தாலும் அது நல்லா இருக்கும். ப்ளீஸ் தயவு செஞ்சு கண்டிப்பா ரிவ்யூ வேணும். அந்த பிரீதிங் ஸ்பேஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு 12 காட்சிகள் விட்டுருங்களேன். அந்த அதுதான் ஒரு திரைப்படத்துக்கு ஒரு இவ்வளோ உழைச்சிருக்காங்க. அது கண்டிப்பா வந்து அது ஒரு உங்களுக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் அந்த வகையில். ஸோ தேங்க்யூ வெரி மச் நீங்க எல்லாரும் வந்ததுக்கு. அண்ட் விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் எல்லோருக்கும். இந்த ரெட் ஃப்ளவர் திரைப்படம் வெள்ளித்திரையில் மிக சிறப்பாக வந்து வெற்றிகரமாக கொண்டாடப்படணும். அதே வகையில் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இன்னொரு விண்ணப்பம் என்னன்னா, கதிரேசன் சார் ஒரு விழிப்புணர்வா நீங்க வந்து ஒரு குழு அமைச்சு வரக்கூடிய புதுமுக தயாரிப்பாளர்களுக்கு இந்த ஓடிடி சேட்டலைட்டோ இல்ல ரிலீஸ் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டோ, எப்படி ரிலீஸ் பண்ணணும், எந்த தேதியில் ரிலீஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா ரெகுலேஷன் கமிட்டி மாதிரி பண்ணியிருக்கோம். ஒரே நாள் வந்து 10 திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. அது வந்து எத்தனை காட்சிகள் வருதுன்னு சில தயாரிப்பாளருக்கு தெரியல. எனக்கு 100 தியேட்டர் வருதுன்னு சந்தோஷமா அலுவலகத்தில் உட்காராங்க. ஆனா 100 தியேட்டர்ல 400 காட்சி வருதான்னு தெரியாது. 100 காட்சி தான் வருது. அது காலை காட்சி 9:30 மணினா எங்க வீட்டில் எங்க அம்மா அப்பாவே போக மாட்டாங்க என் படம் ரிலீஸ் ஆகும்போது. ஸோ அந்த மாதிரி வந்து கரெக்டா அமைச்சு கொடுத்தா தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியா இருக்கும். நீங்க எல்லோரும் வந்து ஒரு பக்கபலமா எல்லா திரைப்படத்துக்கும் இந்த திரைப்படம் வெள்ளிக்கிழமை இத்தனை திரையரங்கத்தில் இத்தனை காட்சிகள்ல ரிலீஸ் ஆகுது, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அண்ட் பிளஸ் அப்கோர்ஸ் எல்லாரும் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு வரும்போது நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். மற்றபடி தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்காமே ஒரே ஒரு கொஸ்டின். நடிகர் சங்கம் திறப்பு எப்போது? அதே மாதிரி உங்களோட மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட் அந்த டேட் வந்து ஆகஸ்ட் 29 கன்ஃபார்ம் இல்ல சொன்னாங்க. நீங்க ஏற்கனவே அறிவிச்சிருக்கீங்க. ரெண்டு மட்டும் எங்களுக்காக சொல்லிடுங்களேன். நீங்க புடவை பட்டு புடவை கட்டும் போதே எனக்கு தெரியும் நீங்க புடவைக்காக தான் இது கேட்குறீங்க. என்ன அதுக்கு தான் கேட்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. என் தேதி எப்போன்னு இல்லை, அவங்களுக்கு நான் கவிதா வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்களுக்கு புடவை எப்போ வரும்னு போய் சேரும். அங்கிட்டு தேவராஜ் அண்ணன் வந்து அவங்க வீட்டுக்கு எப்போ போய் சேரும். இங்கிட்டு ஒருத்தர் இருக்கார் மீனாட்சி சுந்தரம், அவருக்கு எப்போ போய் சேரும். எல்லாருக்கும் எஸ் கண்டிப்பா வந்து அந்த நான் அதாங்க 9 வருஷம் நான் எப்படியோ நான் தாக்கு பிடிச்சிட்டேன். இன்னும் 2 மாதத்துல இருக்கும். ஆகஸ்ட் 29 என் பிறந்த நாள் அன்னைக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு செய்தி இருக்கு கண்டிப்பா. ஆனா நான் சொன்னபடி அந்த கட்டணம் எல்லாரும் பெரியவர்கள் எல்லாரும் வந்து அந்த திறப்பிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் முகூர்த்தம் போய் நான் புக் பண்ணிட்டேன் கார்த்திகிட்ட. கண்டிப்பா வந்து என் கல்யாணம் அங்கிட்டு தான் கட்டடத்துல. ஆனா அது வந்து கண்டிப்பா வந்து நீங்க நினைக்கிற மாதிரி தாமதம் அப்படியெல்லாம் இல்லை, கூடி சீக்கிரம் நடக்கும். அதுக்கு தான் ஓடுறேன், இப்போ கட்டிடத்துக்கு தான் ஓடுறேன். இது முடிச்சோன்னே எல்லாரும் நினைக்கிறாங்க இவன் எதுக்கு வந்து டெய்லி காலங்காலத்துல வந்து கட்டடத்தை பாக்குறான், கொத்தனார்ல இருந்து எல்லாரும் ஆர்கிடெக்ட் வரைக்கும். இவன் கல்யாணத்துக்காக தான் வந்து அவசரப்படுத்துறான் இல்லைன்னா. பட் நேரம் வந்துருச்சு. இன்னொரு 2.5 monthsல வந்துடும், 2 monthsல வந்துடும் டெஃபினட்டா. பட் ஆகஸ்ட் 29 கண்டிப்பா ஒரு நல்ல செய்தி இருக்கு. அது கூடிய சீக்கிரம் நான் அறிவிக்கிறேன். நல்ல கண்டிப்பா புடவை வந்துடும் கவிதா. தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மேடையில் நிற்கிறதுக்கு காரணமான எனது முதல் படத்தின் சின்னத்தாய் படத்தின் டைரக்டர் கணேசராஜ் அவர்களுக்கும் இயக்குனர் இமயம் பாரதராஜா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த ரெட் ஃப்ளவர் ஆடியோ டெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வருகிறதிருக்கும் எனக்கு டைரக்டர் பாரதராஜா மேலே ரொம்ப மரியாதை. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதுக்கு ஈக்குவலாக வாசர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னே தெரியல, அவருடைய சந்தர்ப்பத்துக்கு மட்டும்தான் நடித்தேன். அந்த படத்துலேயும் அவரோட ரொம்ப அவ்வளோ எனக்கு அவர் பார்த்தா ரொம்ப பார்த்துட்டே இருக்கும் போது தோணும். அவங்களுக்கு என்ன நன்றி. நமது புரட்சி தளபதி விஷால் அவர்கள், அவர் வந்துட்டு ஒரு நடிகராக மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல ஒரு மனிதாபிமான உள்ள மனிதர். யாருக்கு வேணாலும் ரொம்ப உடனே உதவி பண்ணுறதுல அவர் முதலாளாக இருப்பார். நான் நடிகர் சங்கத்தில் எங்கள் செயலாளர், நான் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறேன். அங்கே வந்துட்டு நடிகர் சங்கத்தில் அந்த கடைக்கோடி நடிகராக இருந்தாலும் சரி, பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒரே ஈக்குவலாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். எல்லாத்து மேலேயும் பாசம் எடுத்து பார்ப்பார்.
நான் விஜயகாந்த் சாரை தான் பார்த்துருக்கிறேன். நடிகர் சங்கத்தில் இருக்கும்போது அவரோட கூட இருந்திருக்கிறேன். அவர் ஒரு பிரச்சனைனா வேட்டியை மடிச்சு கட்டிட்டு களத்தில் இறங்கி வேலை செய்வார். அதே மாதிரி விஷால் சார் வந்துட்டு எந்த விஷயம் வந்தாலும் இறங்கி போல்டாக இறங்கி வேலை செய்வார். 2 பேர்த்துக்கு உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னா, விஜயகாந்த் சார் கோவப்படுவார், விஷால் சார் கோவப்பட மாட்டார். அதுதான் டிஃப்ரென்ஸ். அப்புறம் இங்கே படத்தில் என் கூட நடித்த நடிகர்கள், ஒஜிமதி சார்லாம் லெஜண்ட். அவர் வந்துட்டு ஒரு புது பட நடிகர் மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. என்ன விக்னேஷ் என்ன பண்ணுறீங்க, நான் போஸ்டர் பார்த்தா நல்லா இருக்குது, இது டப்பிங் படம் பார்த்தா டப்பிங் நல்லா இருக்குது. அவ்வளோ ஒரு ஆர்வமாக படம் என்ன நல்லா இருக்குது, எப்படி வந்துட்டு இருக்குது, எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க, எப்போ அப்படின்ட்டு அடிக்கடி அவராக ஃபோன் பண்ணி கேட்பாங்க. இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. இத்தனை வருஷத்தில் இத்தனை படம் நடித்து எம்ஜிஆர் சிவாஜி சார் கூடலாம் நடித்து இவ்வளோ தூரத்தில் இருந்து கூட அந்த ஆர்வம் அவர்கிட்ட இருந்து நான் பிரமிக்க வச்சது. எனக்கு அப்படியே மிரண்டு போயிட்டேன். அந்த அளவுக்கு அவர் ஆர்வம் இந்த படத்தை பற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது காரணம் விக்னேஷ் இந்த படத்தில் ஏதோ இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குதுப்பா, ஏதோ நல்லா இருக்குது, நான் டப்பிங் பேசும்போது பார்த்தேன், அதனால தான் நான் அடிக்கடி கேட்குறேன் என்ன லெவல் இருக்குது அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் அஜிரத்னம் சார் நான் சொன்ன உடனே இந்த படத்தில் வந்து நடித்து கொடுத்தாங்க. அப்புறம் நாசர் சார், தலைவர் சார், விஜய் சார் வந்துட்டு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கிராமத்தினர் தான் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் ஹாலிவுட்டே கலக்கிற மாதிரி ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் வந்துட்டு எல்லாருமே கிராமத்தனாவே பார்த்துட்டாங்க. அப்புறம் சுரேஷ் மேன் சார், அவர் ட்ரெஸ்ஸை போட்டாலே ஒரு கெட்டப் அப்படின்னு ஜம்முனா இருப்பார். அப்புறம் படத்தில் நடித்த ஹீரோனி அவங்க வரல, ஏதோ வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். மற்ற நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் என் நன்றியை சொல்லிக்கிறேன். எல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் நடித்த டெக்னீஷியன் பற்றி சொல்லணும். ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒர்க்கர்ஸ், எல்லாருமே அற்புதமான கலைஞர்கள், எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், சின்ன பசங்க, எல்லாருமே 25 வயசு அவ்வளோதான் இருப்பாங்க. டைரக்டர் ஆண்ட்ரூ சார் வந்துட்டு நைட் ரெண்டாக வேலை வாங்குவார், அதெல்லாம் சலிக்காமல் வேலை செய்வாங்க. நானும் அவங்களோட வேலை செய்யும்போது அவங்க சொல்லுவாங்க, சார் நீங்களே வந்துட்டு இவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்டாக ஒர்க் பண்ணுறீங்க, நான் வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன சார் அப்படின்ட்டு என்னை ஒரு இன்ட்ரெஸ்டாக எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். உங்களை பற்றி பேசுறதுக்கு நிறைய மேடைகள் இருக்குதுன்னு கண்டிப்பாக நான் உறுதியாக சொல்ல முடியும். அந்த மேடையில் உங்களை பற்றி நம்ம பேசுவோம். இந்த படத்தில் என் காவியா அவங்க நடிச்சிருக்காங்க, அவங்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட். அப்புறம் எங்களுடைய டைரக்டர் ஆண்ட்ரூ அவர்கள் ஒரு நல்ல டைரக்டர். கன்ஃபார்மாக இந்த படத்தில் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, சாங் பார்த்துருப்பீங்க, எல்லாமே பார்த்துருப்பீங்க. நல்ல டைரக்டர், நல்ல டெக்னீஷியன், இல்லை எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நல்ல டெக்னீஷியன், நல்ல டைரக்டர், நல்ல மனிதர், அதுதான் ரொம்ப முக்கியம். நல்ல மனிதர், அற்புதமான ஒரு மனிதர். அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எந்த ஒரு பொய் இதுவுமே கிடையாது. நேர்மையாக உழைச்சிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் நிறைய பேசணும்னு நினச்சேன். என்னுடைய ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் மாணிக்க சார் ஒரு அற்புதமாக பேசினார், வெள்ளந்தியாக பேசினார். அவர் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு மாணிக்க சார் இல்லைன்னா இந்த படத்தை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணவே முடியாது. அவ்வளோ பேர் வந்துட்டு அவர் தடுத்தாங்க. என்னங்க விக்னேஷ் சார் வச்சு நீங்கள் படம் பண்ணுறீங்க வேண்டாம் அப்படின்னு எவ்வளவோ பேர் தடுத்தாங்க. அதையெல்லாம் மீறி எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை, டைரக்டர் மேலே வச்ச நம்பிக்கை, அதுக்காக அந்த படத்தை ஃபர்ஸ்ட்லேருந்து எங்கேயுமே பின்வாங்காமல் படத்தை முடிச்சிருக்காரு. ஒரு நல்ல மனிதர். அவர் வந்துட்டு சினிமாவை சம்பாதிக்கணும்னு வரலைங்க, சினிமாவை கண்டிப்பாக சம்பாதிக்கணும்னு வரல. இங்கே வந்துட்டு சினிமாவை லவ் பண்ணி, சினிமாவை ரொம்ப என்ஜாய் பண்ணி, சினிமா அவ்வளோ அவருக்கு பிடிக்கும். சினிமா மேலே அவ்வளோ பற்று உள்ளவர். அவர் சினிமாவுக்கு வர்றது நிறைய டைரக்டர்கள், நிறைய டெக்னீஷியன்ஸ்க்கு ரொம்ப ஒரு வரப்பிரசாதமாக அமையும். ஏன்னா இந்த படம் எனக்காக இல்லைன்னா கூட தயாரிப்பாளர் மாணிக்கம் அவர்களுக்காக இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும். ஏன்னா மாணிக்கம் சார் வந்துட்டு இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா நிறைய படம் பண்ணுவார். இந்த படத்தில் வர படத்தை எடுத்துக்கிட்டு வீட்டில் வச்சுக்க மனிதன் கிடையாது. நிறைய படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு மனிதன். அதனால இந்த ரெட் ஃப்ளவர் படத்தை கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே தியேட்டரில் போய் பார்த்து வெற்றி படமாக அமைச்சு கொடுக்கணும். அன்பார்ந்த பத்திரிகை நண்பர்களே, மீடியா நண்பர்களே, டிஜிட்டல் மீடியா நண்பர்களே, இந்த ரெட் ஃப்ளவர் படத்தை நான் இத்தனை வருஷம், ஒரு 30 வருஷத்துக்கு மேலே நான் சினிமாவில் இருக்கிறேன். நான் இந்த இடத்துல மேலே நிற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறேன். அந்த கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், அவ்வளோ அவமானங்கள், அவ்வளோ தோல்விகளை நான் சந்திச்சுட்டு இங்கே வந்திருக்கிறேன். இந்த படம்
இந்த படத்தை கொண்டு போய் நீங்கள் மக்கள்கிட்ட சேர்க்கணும். ஏன்னா மக்கள் இந்த படத்தை தியேட்டரில் வந்து ரசிக்கணும், தியேட்டரில் வந்து பார்க்கணும். அதுக்கு மீடியா நண்பர்கள் நீங்கள் தான் அதுக்கு ஒரு ஒரு பாலமாக இருக்கணும். ஏன்னா இந்த நான்லாம் வந்துட்டு சினிமாவை எனக்கு எதுவுமே எனக்கு பிடிக்காது, சினிமா தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சினிமா 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 சினிமாவுக்காகவே நான் இந்த மேடையில் செத்து போயிட்டா கூட சந்தோஷப்படுவேன். அவ்வளோ தூரம் எனக்கு சினிமா பிடிக்கும். அந்த சினிமா அந்த அளவுக்கு பிடிக்கிட்டு தான் நான் இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்து ரெட் ஃப்ளவரை கொடுக்கறதுக்கு என்னால் முடிஞ்சது. நான் தோக்கலாம், என்னுடைய முயற்சி தோக்கக்கூடாது, முயற்சி தோக்கக்கூடாது, நம்பிக்கை தோக்கக்கூடாது. அதனால் இந்த ரெட் ஃப்ளவர் படத்தை மக்கள் நீங்களாம் போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். அதே மாதிரி நான் ரசிகர்கள் மக்கள்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிறேன். இங்கே இருக்கிற பொதுமக்கள், நண்பர் மாணிக்க சாருடைய ரிலேஷன்ஸ், என்னுடைய நண்பர்கள், துப்புக்குடி உறவுகள் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். நீங்கள் எல்லா வெளியூர்லேருந்து எல்லா ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயுமே நீங்கள் வந்துட்டு இந்த படத்தை மக்களோடு போய் சேர்க்கறதுக்கு ஒரு முயற்சி பண்ணணும். கண்டிப்பாக முயற்சி பண்ணுவீங்க, நீங்கள் செய்வீங்க, ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாருமே தியேட்டரில் வந்து படம் பார்க்கணும். தியேட்டரில் வந்துட்டு எப்படின்னா அப்புறம் போய் பார்த்துக்கலாம், ஒரு வாரம் கழிச்சு 2 வாரம். நம்ம முன்னாடிலாம் அப்படிலாம் பார்த்தோம், அப்படிலாம் இல்லை. படம் ஓப்பனிங் அன்னைக்கே பார்க்கணும். அந்த வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள்ல நம்ம எல்லாம் படம் பார்த்து முடிச்சிடணும். நீங்க மட்டும் இல்லை, நம்ம ஊர் இருக்கிற எல்லா ஜனங்களையும் நண்பர்கிட்ட சொல்லி, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய பெற்றோருடைய உறவுகள், நீங்க எல்லாருமே ரொம்ப ஒரு சின்சியரா கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி இந்த படத்தை போய் தியேட்டர்ல வந்து மக்கள் வந்து பார்க்கறதுக்கு நீங்க எல்லாம் முயற்சி பண்ணணும். பண்ணுவீங்களா? நம்ம கண்டிப்பா நம்ம உறவுகள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. நம்ம தியேட்டர்ல வந்துட்டு எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். பண்ணாதான் இந்த படம். ஏன்னா நம்ம வந்துட்டு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சின்னத்தாய் படம்லாம் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கூட்டமே இல்லை. அப்புறம் பிக்கப் ஆயிடுச்சு. 135 நாள் ஓடிச்சு. ஒரு அத்தனை நாள் 135 நாள் ஓடிச்சு. இது மாதிரி நிறைய படம், ராமனவத்தோலாம் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் கம்மியாக தான் இருந்துச்சு, அப்புறம் பிக்கப் ஆயிடுச்சு. அப்படி இருந்துச்சு. இப்ப சினிமா அப்படி இல்லை, ஃபர்ஸ்ட் நாள் தான் அதோடைய தலையில் இருந்து. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் நாளே போய் தியேட்டர்ல குமிஞ்சிடணும். நம்ம உறவுகள் எல்லாருமே, நண்பர்கள் எல்லாருமே தியேட்டர்ல போய் ஃபர்ஸ்ட் செகண்ட் நாள்லயே 3 நாள்லயே நம்ம வந்துட்டு படத்தை வெற்றி படமா ஆக்கிடணும். அதனால இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். மீண்டும் ஒரு முறை இங்க மேடையில் வந்திருக்கும் அனைத்து கலையுலக ஜாம்பவான்களுக்கும், அப்புறம் நம்மளுடைய ட்ரீம் வாரியர் சார் குகன் சார் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மீண்டும் ஒரு முறை பத்திரிகை நண்பர்கள் இந்த படத்தை மக்களிடம் கொண்டு போய் சேருங்க அப்படின்னு உங்களுடைய பாதம் தொட்டு பணிவுடன் கேட்டுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி நன்றி நன்றி. வணக்கம். நான் ஒரு நிமிஷம் கூட எடுக்க மாட்டேன். விஷிங் த ப்ரொடியூசர், டைரக்டர் அண்ட் விக்னேஷ் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. உங்கள் எல்லாருடைய அன்புக்கும் ரொம்ப தேங்க்ஸ். முதல்ல நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு ஹீரோவுடைய கண்கள்லையும் நம்ம ப்ரொடியூசர் மாணிக்க சாருடைய கண்களையும் தயவு உண்டு பண்ணார். அப்புறம் சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க விஷால் சார், அப்புறம் வாசு சார், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்குமே உங்கள் அன்பு ரொம்ப பெருசுன்னு தெரியுது. இந்த ப்ராஜெக்ட் வந்து ரெட் ஃப்ளவர், இது 2047 பார்த்தீங்கன்னாக்கா மால்கம் டைனஸ்டின்னு ஒன்று சுப்ரீம் பவர் ஆகிடுது. அவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தில் உள்ள எல்லா நாடுகள் மேலேயுமே டேக்ஸ் போடுறான். அந்த டேக்ஸ் இன்னைக்கு வந்து அமெரிக்கா டேரிஃப் போடுற மாதிரி. அப்போ அந்த டேக்ஸை பே பண்ணாத நாடுகள் மேலே தே ஜஸ்ட் இன்வேட், படையெடுப்பான். அதே மாதிரி அவன் இந்தியாவுக்கும் அந்த இதை போடுறான். இந்தியாவுக்கு போடும்போது என்ன ஆகுதுனாக்கா இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதை எதிர்க்குது. அப்போ இந்தியன் யங் விமன்ஸ் மற்ற கண்ட்ரீஸ்லாம் வேலை செய்வாங்க, அவங்க எல்லாரையுமே அவன் வந்து டார்ச்சர் பண்ணி அப்யூஸ் பண்ணி கொல்றான். இவனுடைய இந்த அட்ராசிட்டியை நொறுக்கிறதுக்கு இந்தியா அரசாங்கம் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கத்தை அணுகுது. அந்த இயக்கம் பேர் தான் ரெட் ஃப்ளவர். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து இதில் ஹீரோ சார் வந்து டபுள் ரோல் பண்ணியிருக்காங்க, அண்ணன் தம்பியா பண்ணியிருக்காங்க. ஹீரோவுடைய அவங்க ஃபேமிலி என்னன்னாக்கா அது ஒரு ஆர்மி ஃபேமிலி. ஸோ அந்த ஆர்மி ஃபேமிலியில் வந்து ரொம்ப 2 பேருமே ரொம்ப பேஷன், 2 பேருமே திரும்ப வந்து இந்தியாவுக்காக சர்வீஸ் பண்ணணுன்னு. ஒரு கட்டத்தில் தான் தெரியுது அது வந்து அண்ணன் வந்து செலக்ட் ஆயிருக்கார், தம்பி செலக்ட் ஆகலன்னு தெரிய வருது. அது அவங்க 2 பேருக்குள்ள, அண்ணன் தம்பி ட்வின் பிரதருக்குள்ள பெரிய ஒரு பெட்ரையல், துரோகம் ஆயிடுது. ஸோ இது வந்து கிளைமேக்ஸில் வந்து எப்படி போகுதுனாக்கா அண்ணன் தம்பி 2 பேர், அப்போ 2வது தம்பி பார்த்தீங்கன்னாக்கா அவன் ஆப்போசிட் சிண்டிகேட், மால்கம் டைனஸ்டி சிண்டிகேட்டை சேர்ந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக திட்டமிடுறான். அண்ணன் வந்து ஒரு சீக்ரெட் சர்வீஸில் இருக்காரு. ஸோ கடைசியில் இந்தியா வந்து எப்படி வல்லரசாகி வல்லரசாக இருந்து இதை முறியடிக்குது,
அப்புறம் இவனுடைய ஹீரோ வந்து தம்பி இதை எப்படி ஜெயிக்கிறாருங்கிறது தான் கதை. இதை நீங்கள் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்னுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஸோ கேமராமேன், எடிட்டர் கிட்டத்தட்ட 8 months என் கூட உட்காந்துருக்காப்புல. கேமராமேன் தேவா வந்து ஒரு நாளைக்கு 350 ஷார்ட்ஸ் எடுப்பார். 300 ஷார்ட்ஸ் to 350 ஷார்ட்ஸு விதவுட் பிரேக் நிறையா போகும். லெஃப்ட் திரும்பினாலும் லெஃப்டில் இருப்பார், ரைட்டில் திரும்பினாலும் இருப்பார். அவ்வளோ ஃப்ரெண்ட்லி யூஸர். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எடிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இது விஎஃப்எக்ஸ் பேஸ்னால எல்லாமே லேயர்ஸில் எடிட் பண்ணோம். எதுவும் ஷூட் பண்ணது மட்டும் வச்சு பண்ண முடியாது. லைவ் ஷூட்டு, சிஜி ஷாட்டு ப்ளஸ் மேட் பெயிண்டிங்ஸு. அப்போ எடிட் அப்புறம் அடுக்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கா M2 தேவைப்பட்டது. அப்போது லேயர்ஸ் வச்சு ஒரு 5 லேயர் வச்சு பண்ணோம். அதனால எங்களுக்கு கிட்டத்தட்ட 8 to 9 months ஆச்சு எடிட்டில். இதுதான். ஸோ தேங்க்யூ, உங்கள் ஆதரவு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.